உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கியுள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் புனரமைக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்திலே இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நன்றி பாராட்டு விழாவில் இறுதியாக ஏற்புரை வழங்க உள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, இந்த விழாவுக்கு பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், சென்னை மாநகர மேயர், துணை மேயர், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, மாமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு உதவிக்கர மாற்றுத்திறனாளி அலுவலக சங்கம் உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு சங்கங்களிலிருந்து மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு நன்றி பாராட்டு தெரிவிக்க பல்வேறு மாவட்டங்களில் வந்துள்ள மாற்றுத்திறன் சகோதர சகோதரிகளே, உதவிக்கரம் மாற்றுத்திறனாளி அலுவலக சங்க மாநில மாவட்ட நிர்வாகிகளே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளி அலுவலக சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் என்ற முறையிலே எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிம்மச்சந்திரன் அவர்கள் சொன்னது போல எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன், பரவாயில்லை, தலைவரை வாழ்த்த வாய்ப்பு கிடைத்தது, நன்றி. மானம் காக்கும் மரத்தமிழர் வாழும் நாட்டில், மானம் காக்கும் மரத்தமிழர் வாழும் நாட்டில் மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன், மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, வரலாறாய் வாழும் இவர்கள் வரிசையில், வரலாறாய் வாழும் இவர்கள் வரிசையில் இருக்கும் இல்லத்தை கொடை தந்த முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞரின் மைந்தனே, முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞரின் மைந்தனே, விடியாதா பொழுதென்று விளங்காமல் தவிப்போர்க்கு, விடியாதா பொழுதென்று விளங்காமல் தவிப்போர்க்கு வெளிச்சம் தரும் விடியலே, வெளிச்சம் தரும் விடியலே, கடைகோடி தமிழருக்கும் பசியார படியளக்கும் பரம்பொருளே, கடைகோடி தமிழருக்கும் பசியார படியளக்கும் பரம்பொருளே, தயாளு தாய் சூழ் கொண்ட சூரியனே, தயாளு தாய் சூழ் கொண்ட சூரியனே, அமிழ்திலும் இனிய தமிழின் தலைமகனே, அமிழ்திலும் இனிய தமிழின் தலைமகனே, 8.5 கோடி தமிழர்களுக்கு கிடைத்த அட்சய பாத்திரமே, 8.5 கோடி தமிழர்களுக்கு கிடைத்த அட்சய பாத்திரமே, அன்பில் சிறந்தவரே, ஆற்றல் மிக்க எங்கள் முதல்வரே, மாற்றுத்திறனாளிகள் வாழ்வுக்கு வழிகாட்டும் சமத்துவ நாயகரே, வணங்கி உங்களை வாழ்த்தி மகிழ்கிறோம். என்றுமே உங்களின் செயல்பாட்டிற்கு உறுதுணையாக இருக்கும் அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறோம். இளைஞர்களின் எழுச்சி நாயகராய் இதயம் தொட்ட மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாற்றுத்திறனாளர்களின் உயர்வுக்கு பாலமாக இருந்து ஏற்றமிகு பல உதவிகள் செய்து வரும் எழுச்சி நாயகரே, வாழ்க வாழ்கவே. நற்றமிழ் போற்றும் நாடாளுமன்ற உறுப்பினராய், நற்றமிழ் போற்றும் நாடாளுமன்ற உறுப்பினராய் நயமிகு திட்டங்களுக்கு வடிவமாய் குரல் கொடுத்து சாதனை நாயகியாய் வலம் வரும் எங்கள் பாசமிகு அக்கா கனிமொழி அவர்களுக்கு மகிழ் நிறைய வாழ்த்துக்கள். அன்பின் பிறப்பிடம் அக்கா கனிமொழி அவர்கள், பண்பின் உறைவிடம் அக்கா கனிமொழி அவர்கள், பாசத்தின் நிகழ்விடம் அக்கா கனிமொழி அவர்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உமது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அனைத்து அமைச்சர் பெருமக்களும் முத்துக்கள். அதனால்தான் மாற்றுத்திறனாளர்களால் உமக்கு நடத்தப்படும் நன்றி பாராட்டு விழா நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கும் பணியை முதன்மை முத்தான மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், முதன்மை முத்தான மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மாசு அவர்களுக்கு வழங்கினீரோ, மாண்புமிகு மாசு அவர்களுக்கு வழங்கினீரோ. மாசற்றவர், மாசு மனிதனையே மாமணி, மாசு மனிதருள் மாணிக்கம், தன்னேர் இல்லா கருணையின் மறுவுருவம் மாசு, தன்னேர் இல்லா கருணையின் மறுவுருவம் மாசு, மாற்றுத்திறன் மக்களின் இதய துடிப்பு மாசு, மாற்றுத்திறன் மக்களின் இதய துடிப்பு மாசு. மகளிர் மேம்பாட்டில் நாளும் பல சேவைகள் செய்து வரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுக்கு மகிழ் நிறை வாழ்த்துக்கள். மாற்றுத்திறனாளிகளின் பாதுகாவலர் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள், மாற்றுத்திறன் மக்களின் கரைகளை விரக்கு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, எண்ணற்ற சலுகைகளை ஏராளமாய் வழங்குவதில் தாராளமே ஐயா உமக்கு. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, எண்ணற்ற சலுகைகளை ஏராளமாய் வழங்குவதில் தாராளமே ஐயா உமக்கு. உள்ளாட்சி அமைப்புகளில் 13,988 மாற்றுத்திறனாளருக்கு நியமன முறையில் பிரதிநிதித்துவம் வழங்கியது.
மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கென தனி அணி உருவாக்கம். உள்ளூர் பேருந்துகளில் மாற்றுத்திறனாளருடன் உதவிக்காக உடன் செல்பவருக்கும் இலவச பேருந்து பயண சலுகை. ரூபாய் 1000 மாத உதவித்தொகையினை ரூபாய் 1500 உயர்த்தி வழங்கியது. ரூபாய் 1500 பராமரிப்பு உதவித்தொகையினை ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கியது. 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இதுவரை இல்லாத அளவிற்கு ரூபாய் 1389.16 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. ஆவின் பாலகம் அமைக்க ரூபாய் 50,000 மானியம் வழங்கி வருவது. இந்து அறநிலையத்துறை துறையின் திருமண மண்டபங்களில் திருமணம் செய்யும் மாற்றுத்திறனாளருக்கு முழு கட்டண விலக்கு சலுகை அளித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தின் சிறப்பு தேர்வின் மூலம் பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்பிட நடவடிக்கை. ஒரு கால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கும் இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டம். ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 1 லட்சம் நிதியுதவி வழங்கும் திட்டம். அனைத்து துறைகளின் சேவைகளை சிறப்பாக ஒருங்கிணைத்து உலக வங்கியின் நிதி உதவியுடன் ரூபாய் 1700 கோடி மதிப்பீட்டில் செயலாக்கம் தந்தும் தனித்துறையினை தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு மாற்றுத்திறனாளர் வாழ்வில் விளக்கேற்றிய திருமகளி. இறைவன் படைப்பில் எங்களுக்கும் குறையுண்டு, இறைவன் அவன் படைப்பில் எங்களுக்கும் குறையுண்டு, முடங்கி கிடக்காமல் முன்னேறு என்று எண்ணற்ற பல திட்டங்கள் தந்து எங்களுக்கு வாழ்வளித்து வரும் வசந்தமே, மாற்றுத்திறனாளிகளின் சுவாசமே, மாற்றுத்திறன் மக்களின் உயிர் மூச்சு, அங்க குறையுள்ள எங்களின் கவலைகளை நீக்க வந்த மாமருந்தே, தயாளு தாய் எங்களுக்கு கொடுத்தருளிய அருட்கொடையே நீ, வானலாவிய புகழோடு வையம் உள்ளவரை வாழிய பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு, வாழிய பல்லாயிரத்தாண்டு. நன்றி, வணக்கம். வாழ்த்தை கவிதையாக வழங்கி முதல்வரை பாராட்டிய